ஜனநாயகத்தை கட்டுப்படுத்தி மக்களை பயமுறுத்தி அரசியல் அடக்குமுறை மேற்கொண்டு பலவந்தமாக அரசாங்கம் செயல்படுகிறது. இதற்கு நாம் இடமளிக்க மாட்டோம். வெளிநாட்டு சக்திகளின் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் வகையில் எமது நாட்டின் கலாச்சாரத்தை அழிக்க மதத்திலிருந்து நாட்டின் குடிமக்களை பிரிக்கும் அரசியல் சக்தி அல்ல, மாறாக எமது தனித்துவத்தை பேணுகின்ற எமது கலாச்சாரத்தை பாதுகாக்கக்கூடிய மதத்துடன் கோயில், தேவாலயம் என்பனவற்றுடன் நெருங்கி செயல்படக்கூடிய ஒரு இளைஞர் சமூகத்தை உருவாக்குவோம். கலாசார பிரஜைகளை உருவாக்குவோம். அந்த கலாசார பிரஜைகள் உருவாக்கும் பாதையில் ஊடாக நவீனமயப்படுத்தப்பட்டு நாம் முன்னோக்கி செல்வோம். இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர் உள்ளிட்ட குழுவினர் நேற்றைய தினம் சீனிகம ஆலயத்தில் விசேட பிரார்த்தனையில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் இன்று கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். இன்றைக்கு உரிமையாளர் இல்லாத மாளிகைகள், பெரிய வீடுகள் கிடைக்கின்றது. அதற்கு தாங்கள் உரிமையாளர்களே சொல்லுகின்றார்கள் உரிமையாளர்கள் இல்லை என்று. திருடன் தான் திருடன் என்று ஒருபோதும் ஒத்துக்கொள்ளப் போவதில்லை. நீதிமன்றமே கூறியது இந்த நாட்டின் பொருளாதார கொலையாளிகள் வேறு யாரும் கிடையாது, நாமல் ராஜபக்சாவின் குடும்பம். தனது அம்மாவை எடுத்துக்கொண்டாலும் சரி, அப்பரை எடுத்துக்கொண்டாலும் சரி, சித்தப்பரை எடுத்துக்கொண்டாலும் சரி, பெரியப்பரை எடுத்துக்கொண்டாலும் சரி, பெரியப்பருடைய பிள்ளைகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லோருமே இந்த மோசடியில் ஈடுபட்டவர்கள் என்பது இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு அது ஒரு புதுமையான விடயம் கிடையாது. இருந்த மக்களை நடு வீதியில் தள்ளியும், விவசாயிகளை வீதியில் தள்ளியும் பாவித்தனமான நடவடிக்கைகள் எடுத்தவர்கள் வேறு யாரும் இல்லை, உங்களுடைய அப்பனாரிலிருந்து உங்களுடைய சித்தப்பனார்மார். அதனால் நீங்கள் கோயில் கோயிலாக அல்ல, குளங்கள் குளங்களாக சென்றாலும் கூட நிச்சயமாக உங்களுக்கு பிரயாச்சித்தம் கிடையாது. இன்றைக்கு இவ்வாறான கும்பல், கடந்த காலத்தில் எமது நாட்டை சூறையாடிய கும்பல் மீண்டும் புதிய பாணியில் உங்கள் மத்தியில் வந்து கொண்டிருக்கின்றார்கள். தாங்கள் புனிதர்களாக தாங்களை காட்டி வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். குற்றம் செய்தவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் மயில்வாகனம் ஜெகதீஸ்வரன் கூறுகின்றார். பூனை கண்ணை மூடிக்கொண்டு பாலை குடித்தால் வேறொருவருக்கும் தெரியாது என்ற நிலையிலே இவர்கள் நினைக்கின்றார்கள் தாங்கள் செய்த குற்றங்கள், மோசடிகள் போன்றவை மக்களுக்கு தெரியாது அல்லது மறந்து விட்டார்கள் என்று. இவர்களுக்கு எதிராக சாட்டப்பட்டிருக்கின்ற குற்றங்கள் நிரூபிக்கின்ற தருவாயிலே தற்பொழுது இருக்கின்றன. இவர்கள் இதற்காக கோயில்களுக்கும் பல்வேறு இடங்களுக்கு சென்று தாங்கள் குற்றமற்றவர்கள் என்பதை நிரூபிப்பதற்காக முயற்சி செய்கின்றார்கள். இவர்கள் எங்கு சென்றாலும் இவர்களுக்கான குற்றங்கள் நிச்சயமாக நிரூபிக்கப்பட்டு இவர்களுக்கான தண்டனை நிச்சயமாக வழங்கப்படும். இவர்களை மக்கள் நிராகரித்திருக்கின்றார்கள். இவர்கள் எந்த வேடத்தை பூண்டாலும், எந்த முகமூடியை அணிந்து கொண்டு தாங்கள் குற்றமற்றவர்கள் என்று தங்களை நிரூபிக்க முற்பட்டாலும் இவர்கள் செய்த குற்றங்கள் நிச்சயமாக மக்கள் அறிந்தவை. இவற்றுக்கான தண்டனைகள் நிச்சயமாக அவர்களுக்கு கிடைத்தே தீரும். விரைவாக இருக்கக்கூடிய தீர்ப்புகள் வெளிவரும் பொழுது இவர்களது முகத்திரை கிழித்தெறியப்படும்.